லெட்ஸ் அஸ்யூம் யூ டூ வெரி குட் இன் நீட், ஒரு நல்ல மார்க்கில் யூ காட் இன்டு மெடிக்கல் காலேஜ்னு வச்சுக்கோங்களேன். ஸோ மெடிக்கல் காலேஜ் ஒன் ஆஃப் தி ட்ரீம் ஃபார் மெனி ஸ்டூடெண்ட்ஸ், நாட் ஜஸ்ட் இன் இந்தியா பட் ஆல் ஓவர் த வேர்ல்டு. நான் ஏன் இவ்வளோ பெருமையாக சொல்லுன்னா, ஐ ட்ராவல் டு குவைட் அ பார்ட்ஸ் ஆஃப் தி வேர்ல்டு. நான் படித்தது அப்ராடில் தான். அங்கே இருக்க நிறைய பேரும் தே ஹேவ் தி ஆஸ்பிரேஷன் டு டூ medicine and become a doctor. That's actually great. So medical college உள்ள போயிட்டோம். What is the first thing we do? நம்ம படிக்கிற கோர்ஸ் பேர் MBBS. இதோட அப்ரிவேஷன் பார்த்தீங்கன்னா பேச்சுலர் ஆஃப் மெடிசன் அண்ட் பேச்சுலர் ஆஃப் சர்ஜரி. ஏன்ஷியன்ட் டைம்ஸில் இங்கிலீஷ், அதாவது பிரிட்டனோட மெடிக்கல் எஜுகேஷன் சிஸ்டம் அப்படியே நம்ம அடாப்ட் பண்ணிட்டதுனால we still follow MBBS. இந்த MBBS அப்படின்றது இட் இஸ் கன்சிஸ்டிங் ஆஃப் 4.5 years of studies and 1 year of compulsory rotatory resident internship. அதை CRRIமாங்க. நிறைய பேர் இன்டர்னாக இருக்காங்க, இல்லை ஹவுஸ் சர்ஜனாக இருக்காங்கன்ற வார்த்தை சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ MBBS is 4.5 years of studies in college plus 1 year of compulsory hospital rotations. இந்த 4.5 yearsலையும் நாட் ஆல் 4.5 years will be in college. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இயர் ஸ்கூல் மாதிரி ஸ்ட்ரிக்டாக காலேஜில் இருக்க மாதிரி இருக்கும். செகண்ட் இயர்லேருந்து யூ வில் ஹேவ் அ லாட் ஆஃப் டைம் இன் தி ஆஃப்டர்நூன்ஸ். மோஸ்ட் கவர்மெண்ட் காலேஜஸில் உங்களை டியூட்டி போடுவாங்க. ப்ரைவேட் காலேஜஸில் யூ கேன் வாலண்டியர் டு கோ டூ சம் டியூட்டி. இந்த டியூட்டின்றது என்னென்னா, ஒரு ஹாஸ்பிட்டல், டீச்சிங் ஹாஸ்பிட்டல் கண்டிப்பாக அட்டாச் ஆகிருக்கும் உங்கள் காலேஜோட. அந்த டீச்சிங் ஹாஸ்பிட்டலில் போய் டிஃப்ரெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் மெடிசன் டிபார்ட்மெண்ட், இல்லை சர்ஜரி டிபார்ட்மெண்ட், இல்லை ஆப்ஸ்டெட்டிக்ஸ் அண்ட் கைனகாலஜி வேர் ப்ரெக்னென்ட் விமன் ஆர் ட்ரீட்டட் அண்ட் பேபிஸ் ஆர் டெலிவர்ட், இந்த டிபார்ட்மெண்ட்ஸ் போயிட்டு அங்கே எப்படி இருக்கும் ஃபங்க்ஷன்ஸ், என்ன மாதிரி ஒர்க் நீங்கள் பண்ணலான்றது நீங்கள் பார்த்துட்டு வரலாம். சம்டைம்ஸ் வென் யூ கெட் அலாங் வெல் வித் யர் சீனியர்ஸ், அங்கே இருக்க நர்சஸ், அங்கே இருக்க டாக்டர்ஸோட they will actually ask you to help and assist. So these are some of the things you can do in medical college. I'll go about that in a little bit. நான் கொஞ்சம் ப்ரீஃபாக சொல்கிறேன். ஸோ மெடிக்கல் காலேஜ்குள்ளே போயிட்டோம். ஃபர்ஸ்ட் இயர் பற்றி சொல்கிறேன். மோஸ்ட் மெடிக்கல் காலேஜஸில் ஃபர்ஸ்ட் இயர் வந்து அரியர்ஸ் வைக்கக்கூடாதுங்க. அதாவது இருக்கிற எல்லா சப்ஜெக்ட்ஸையும் பாஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். They say that even if you fail in one subject, you will have to repeat the entire first year. 3 attempts வரைக்கும் தான் உங்களுக்கு அது கொடுப்பாங்க. மீனிங் ஒரு தடவை ஃபெயில் ஆகிட்டீங்க, ஒரே சப்ஜெக்டில் ஃபெயில் ஆனாலும் நெக்ஸ்ட் இயர் யூ ஹேவ் டு பாஸ் ஆல் தி சப்ஜெக்ட்ஸ் அட் ஒன் கோ. இந்த அரியர் சிஸ்டம் மற்ற காலேஜஸில் இருக்க மாதிரி மெடிக்கல் காலேஜில் ஃபர்ஸ்ட் இயர் மட்டும் அப்ளை ஆகாது. ஸோ ஃபர்ஸ்ட் இயர் would be the hardest part of it. ரெண்டாவது, மெடிக்கல் காலேஜ்குள்ளே போனதுக்கப்புறம் there will be a lot of pressure. என்ன ரீசன்னா, MBBS பாஸ் பண்ணி வரணும்னா you should study more than 19 சப்ஜெக்ட்ஸுங்க. என்ஜினியரிங்கில் அந்த மாதிரி நிறைய சப்ஜெக்ட்ஸ் இருக்குது. பட் என்ஜினியரிங் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லுவாங்க, இஃப் யூ பே அட்டென்ஷன் டியூரிங் த லாஸ்ட் வீக் ஆஃப் த எக்ஸாம் யூ கேன் கிளியர் இட் அப் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. என்ஜினியரிங் மேபி இட்ஸ் பிகாஸ் ஆஃப் இட்ஸ் அப்ளிகேஷன் பேஸ்ட் நேச்சர், நீங்கள் அந்த மாதிரி பண்ணிக்கலாம். பட் மெடிசன் அந்த மாதிரி பண்ண முடியாது. இட்ஸ் குவைட் டிஃபிகல்ட். அதுக்கான கான்சன்ட்ரேஷன், அதுக்கான ஹார்ட் ஒர்க், அதுக்கான டெடிகேஷன் இருந்தால் மட்டும் தான் பாஸ் பண்ண முடியும். அண்ட் ஆஃப்டர் யூ கிளியர் ஃபர்ஸ்ட் இயர், அப்பா எல்லா வேலையும் முடிஞ்சிச்சு, செகண்ட் இயர் ரொம்ப ஈஸின்னு நினைக்காங்க. செகண்ட் இயர்லேருந்து நம்பர் ஆஃப் சப்ஜெக்ட்ஸ் அந்த நம்பர் ஆஃப் கோர் சப்ஜெக்ட்ஸ் வில் கீப் ஆன் இன்க்ரீசிங். ஸோ நீங்கள் பேக்லாக்ஸ் வைக்க இட் வில் பி ஹார்ட் ஃபார் யூ. Now coming back to your second year of medical school, second yearல you will be given slow introduction into actual medical duty. அதாவது மெடிசன் எப்படி இருக்கும், இல்லை மெடிசன்னு சொல்கிறத விட கிளினிக்கல் மெடிசன் எப்படி இருக்கும், என்ன இது ரெண்டுக்கும் இருக்க டிஃப்ரென்ஸ் சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போல்லாம் வந்து ஒரு எக்ஸாம்பிள், நீங்கள் டாக்டர் கிட்ட போகிறீங்க, ஃபீவர் அப்படின்னா உங்களை தொட்டு பார்த்துட்டு இந்த மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு பிளட் டெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லி லேபில் எழுதி கொடுப்பாங்க. பிளட் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் அவர் உங்களுக்கு மெடிசன்ஸ் எழுதி கொடுப்பார். This way of medicine is called evidence-based medicine. வயிறு வலி அப்படின்னு போனீங்கன்னா வயிற்று தொட்டு பார்த்துட்டு ஸ்கேன் எடுத்து பார்க்கணும், இல்லை எக்ஸ்ரே எடுத்து பார்க்கணும்னு சொல்லி ஒரு லெபார்ட்டரி இன்வெஸ்டிகேஷன் கொடுத்துட்டு உங்களுக்கான மெடிகேஷன்ஸ் கொடுப்பாங்க, உங்களுக்கு என்ன ட்ரீட்மெண்ட்டோ கொடுப்பாங்க. இது எல்லாமே எவிடன்ஸ் பேஸ்ட் மெடிசன். அப்படியே ஒரு 20 years அப்படியே பின்னாடி தள்ளி பாருங்கள். அப்போல்லாம் எக்ஸ்ரேஸ், லெபார்ட்டரிஸ் அவ்வளோ ஈஸியாக பண்ண மாட்டாங்க. டாக்டர் உங்களை தொட்டு பார்ப்பாரு, எந்திரிச்சு உட்காருங்க, காஃப் பண்ணுங்கள், நிறையா டெஸ்ட் பண்ணுவார், கையை அமுக்கி பார்ப்பாரு, நிறைய கொஷின்ஸ் கேட்பார். கேட்டு முடிச்சுட்டு அவரே உங்களோட டயக்னோசிஸ் பண்ணிவிட்டு மெடிசன் எழுதி கொடுத்துருப்பாரு. அந்த வே ஆஃப் ப்ராக்டிஸ் ஆஃப் மெடிசன் இஸ் கால்ட் கிளினிக்கல் மெடிசன். வித் தி அட்வென்ட் ஆஃப் மாடர்ன் டெக்னாலஜி நம்ம கிளினிக்கல் மெடிசன்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் ஆகி எவிடன்ஸ் பேஸ்ட் மெடிசனுக்கு வந்திருக்கோம். அது தப்புன்னு நான் சொல்ல, பட் எவிடன்ஸ் பேஸ்ட் மெடிசனே நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தால் கிளினிக்கல் ஸ்கில்ஸ், கிளினிக்கல் மெடிசன் அப்படின்ற நாலேஜ் குறைஞ்சு போயிடும். பட் மை அட்வைஸ் டு இஸ், செகண்ட் இயர் படிக்கும்போது இந்த கிளினிக்கல் மெடிசன், கிளினிக்கல் நாலேஜுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வளர்த்துக்கோங்க. அது எப்படி பண்ணலாம் அப்படின்னா, OPD அப்படின்னு சொல்லக்கூடிய அவுட் பேஷண்ட் டிபார்ட்மெண்ட்டில் நிறைய பேஷண்ட்ஸ் வருவாங்க, டாக்டர்ஸ் அங்கே இருப்பாங்க. சீனியர் டாக்டர்ஸ் என்ன பண்ணுறாங்க, எப்படி பேஷண்ட்டை கொஷின்ஸ் கேட்குறாங்க, என்ன மாதிரி கொஷின்ஸ் எல்லாம் கேட்குறாங்க, என்ன மாதிரி பேஷண்ட்ஸ் பேசும்போது நிறுத்துங்க போதுன்னு சொல்லி அந்த இருந்து சர்க்கம்வென்ட் பண்ணி வராங்க. பர்டினன்ட் கொஷின்ஸ்னு ஒரு ஆஸ்பெக்ட் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நான் மெடிசனை பற்றி சொல்கிறேன்னு சொல்லிட்டு நான் பாட்டுக்கு என் கதையே பழைய மாதிரி பேசிகிட்டு இருந்தேன்னா யூ வில் ஃபீல் போர்டு இல்லைங்களா. ஸோ
we come to a point, we go a little out of it, மறுபடியும் we should come back to the point. அந்த மாதிரி pertinent questions-ஆ கேட்டு இந்த diagnosis தான் இருக்கும் அப்படின்ற ஒரு ப்ரீஃபார்ம் டயக்னோசிஸை மைண்டில் வச்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி அதை இது பண்ணிவிட்டு they will send them for labs and they will do that. அந்த ப்ராக்டிஸை செகண்ட் இயர் மெடிக்கல் ஸ்கூல்லேருந்து ஸ்டூடெண்ட்ஸாக நீங்கள் எடுத்துக்க ஆரம்பிங்க. only then you will be able to know. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பேஷண்ட்டு மூக்கு வலி இல்லை தலைக்கிட்ட வலி அப்படின்னு சொல்லி வந்தாங்கன்னா அது என்னென்ன டிசீஸாக இருக்கும் அப்படின்றது உங்களுக்குள்ளேயே ஒரு மைண்டில் ஒரு ஃப்ரேம் ஃபார்ம் பண்ணிட்டு அதுக்கேற்ற மாதிரி கொஷின்ஸ் அதுக்கேற்ற மாதிரி லெபார்ட்டரி டயக்னோசிஸ் இருக்கும். மூக்கு வலி அப்படின்னு வந்தால் முட்டிக்கால் எக்ஸ்ரே எடுங்கன்னு சொல்கிறது ரொம்ப தப்பாக இருக்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி இருக்கிறத அவாய்ட் பண்ணிக்கிறதுக்காக யூ ஷுட் லேர்ன் கிளினிக்கல் மெடிசன். ஸோ செகண்ட் இயர், தேர்ட் இயர் அண்ட் ஃபோர்த் இயர். செகண்ட் இயர்லேருந்து இந்த ப்ராக்டிஸை பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா ஃபோர்த் இயரில் யூ வில் பி வெல் வெர்ஸ்ட் இன் கிளினிக்கல் மெடிசன். அதாவது இந்த டிசீஸ் அப்படின்னு வந்தாங்கன்னா இந்த செட் ஆஃப் கொஷின்ஸ் தான் அவங்கள்ட்ட கேட்கணும், இந்த செட் ஆஃப் திங்ஸ் தான் டிசீஸோட டயக்னோசிஸாக இருக்க முடியும், இந்த செட் ஆஃப் லேபரட்டரி டெஸ்ட் இன்வெஸ்டிகேஷன்ஸாக இருக்கும், இதெல்லாம் தான் மெடிசன்ஸாக கொடுப்பாங்க. யூ வில் பி வெல் வெர்ஸ்ட் விட். ஸோ ஃபோர்த் இயர் முடிச்சதுக்கப்புறம் ஃபைனல் இயர் சொல்லுவோம். ஃபைனல் இயரில் யூ ஹேவ் டு கிவ் அ எக்ஸிட் எக்ஸாமினேஷன். அந்த ஃபைனல் எக்ஸாமினேஷன் முடிச்சதுக்கப்புறம் யூ வில் பி புட் அஸ் அன் இன்டர்ன். செகண்ட், தேர்ட், ஃபோர்த், ஃபிஃப்த் இயரில் நீங்கள் என்னெல்லாம் அக்யூமுலேட் பண்ணிட்டு வரீங்களோ தட் வில் ஹெல்ப் யூ கிரேட்லி வென் யூ ஆர் அன் இன்டர்ன். ஒரு ஸ்மார்ட்டான இன்டர்ன் எப்படி இருப்பாங்க அப்படின்னா they will be able to present a case. நான் அந்த இன்டர்னோட லைஃப் வரும்போது இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்கிறேன். now I will take a minute to tell you about the exit exam. இந்த 2022க்கு முன்னாடி வரைக்கும் we have one final exam for every medical college. அந்த மெடிக்கல் காலேஜோட எக்ஸாம் நீங்கள் பாஸ் பண்ணிட்டீங்கன்னா you will be promoted to become an intern where you will be given a provisional registration from the medical council to practice medicine under supervision. அதுதான் அந்த provisional registrationோட சாராம்சம். ஸோ ஃபைனல் எக்ஸாம் பாஸ் பண்ணிட்டீங்க, ப்ரொவிஷனல் ரெஜிஸ்ட்ரேஷன் வாங்கிட்டீங்க, யூ வில் பி கால்ட் ஹவுஸ் சர்ஜன் ஆர் அன் இன்டர்ன். டிஃப்ரெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ், கம்பல்சரி ரொட்டேஷன்ஸ் லைக் சர்ஜரி, மெடிசன், OBGYN, பீடியாட்ரிக்ஸ், ஆர்த்தோபெடிக்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் உங்கள் ஆப்ஷனல் சப்ஜெக்ட்ஸில் ரொம்ப ஃபேவரட் சப்ஜெக்ட்ஸ் அனஸ்தீசியாலஜி, டெர்மட்டாலஜி, ENT அந்த மாதிரி வரும். ஸோ யூ கேன் பிக் அண்ட் சூஸ். மோஸ்ட்லி காமன்லி அவைலபிள் சப்ஜெக்ட்ஸ் தான் ஆப்ஷனல் சப்ஜெக்ட்ஸாக கொடுப்பாங்க. ஸோ இப்போ வரைக்கும் ஃபைனல் எக்ஸாம்ஸ் அண்ட் யூ கோ டு இன்டர்ன்ஷிப். 2022க்கு அப்புறம் அவர் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஹஸ் பிளான்டு ஃபார் அ யூனிஃபைட் எக்ஸாமினேஷன் அக்ராஸ் தி கண்ட்ரி, NXT அப்படின்னு சொல்கிறாங்க, நேஷனல் எக்ஸிட் எக்ஸாம். இந்த நேஷனல் எக்ஸிட் எக்ஸாம் என்ன அப்படின்னா அப்பார்ட் ஃப்ரம் ஹேவிங் அ ஃபைனல் எக்ஸாம் இன் யோர் காலேஜஸ் யூ ஹாவ் டு டூ அ ஃபைனல் எக்ஸாம் ஆல் ஓவர் த கண்ட்ரி. ஸோ கண்ட்ரியில் MBBS படிக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸும், MBBSன்றது அலோபதிக் மெடிசனுக்கு மட்டும்தான், MBBS அலோபதி மெடிசன் படிக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் they have to sit for a common exam and once they pass it they will be promoted to the post of being a house surgeon or intern.